இப்ப எடப்பாடி வந்து ரூ. 2000 மாசமும் ஃப்ரீ பஸ் ஆண்களுக்கும், பெண்களுக்கும்னு சொல்லியிருக்காருல்ல. இப்ப அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி இம்பாக்ட் தரும்னு நினைக்கிறீங்க? இலவசம் ஃபர்ஸ்ட் வேணாம்னு தான் சொல்றாங்க எல்லாருமே. முடிஞ்ச வரைக்கும் ஊழல் ஆட்சியா இருந்தா நல்லா இருக்கும். மக்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி. எடப்பாடியோட வாக்குறுதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவங்க 1000 ரூபா கொடுத்தாங்க, இவங்க 2000 கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அது மக்கள் பணம் தானே எடுத்து கொடுக்குறாங்க. பெண்கள் பஸ் எல்லாம் ஆமா, அது ஃப்ரீ பஸ்ஸுங்கிறது பெண்களுக்கு கொடுத்துறாங்க, இவங்க ஆண்களுக்கு சேர்த்து கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அது மற்றபடி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நம்ம வரி பணத்துல தானே கொடுக்க போறாங்க. அது சாத்தியம் திருப்பி நம்ம வரியிலேருந்து ஏற்றுவாங்க. நம்ம வாங்குற பொருள்லேருந்து எல்லாமே ஒன்றா வரி ஏற்றுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கொடுத்துட்டு இப்போ திருப்பி விலைவாசி ஏறிட்டு தான் இருக்கும். ஏற்கனவே பெட்ரோல் 45 ரூபா 50 ரூபா இருந்துச்சு, இப்போ 103 ரூபா வந்துச்சு. எலெக்ஷன் அப்போ குறைக்கிறேன்னு சொன்னாங்க, இப்போ எதுவுமே குறைக்கவே இல்லை. இப்போ அது மத்திய அரசும் காரணமா மாநில அரசு காரணமா? ரெண்டுமே சேர்ந்து இப்போ ஜிஎஸ்டி போட்டாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் 3%, சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டாங்க. இப்போ எதுவுமே வரி இல்லாமல் எல்லாமே வரி சேர்த்து தான் வாங்குறோம். திருப்பி ஆனால் எல்லாம் விலைவாசி ஏறி தான் இருக்குது. இப்போ எடப்பாடி இப்படி சொன்னது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ல வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா வேற கட்சிக்கு? அப்படி கிடையாது. அவங்கவுங்க இது சொல்லியிருக்காங்க கருத்து. மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கிறது தெரியல. மக்கள் வந்து 2026 தளபதி வரணும்.